கடவுளுக்கு வந்து நம்ம மரியாதை கொடுங்க, அன்ப கொடுங்க, அவங்க புகழ ஆரம்பிங்க. இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு ஃபுல்லாவே பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஆனா, இவங்க முடி காணிக்கை குடுக்குறேன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு, அந்த முடி காணிக்கைக்குள்ள அந்த முடி வந்து கடவுளுடைய அம்சமாகவே நம்ம மாறிரும். அதனால அதுக்கு வந்து ரொம்ப கவனமாக அந்த முடி விஷயத்திலும் சரி, ரொம்ப ஆச்சாரத்துடன் அதாவது முடி காணிக்கை குடுக்குறேன்னா, அந்த அந்த முடிய பேணுதல் மிக முக்கியமானது. தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறதுலருந்து, அது தலை வார்றதுலேருந்து ஒவ்வொன்னையுமே அந்த முடிய வந்து ஈறு பேணு எதுவுமே வர விடாமல் அத பேணி இது கடவுளுக்காக குடுக்குறது. சுத்தபத்தமா நான் வச்சிருப்பேன். அப்படிங்கிறதோட அத வந்து பாதுகாப்பா வைக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, முடி காணிக்கை குடுத்துட்டு குடுக்குறேன்னு சொல்லிட்டு, வேற நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே பண்ணாலும் அங்க வந்து உங்களுக்கு அது நிறைவேற விடாது. அ தண்ணி அடித்தலோ, தப்பான உறவுகளை எடுத்து போறதோ, கடவுளுக்கு ஒரு காணிக்கை ஏத்தணும்னா, அது விரத முறைகளாக எடுத்துக்கொண்டு தான் அந்த காணிக்கை செலுத்தணும். அதுவரைக்கும் நீங்க வந்து எந்த ஒரு நெகட்டிவான விஷயத்துக்குள்ள நீங்க போகக்கூடாது. அதுல கவனமா இருக்கணும். எ நீங்க அது சரியா உங்களுக்கு அந்த முடி காணிக்கை வந்து முடிதானே அப்படி சொல்லிட்டு அசால்ட்டா, அது உடலுக்கும் முடிக்கும் சம்மந்தம் இல்லாத மாரி நீங்க வந்து ஒரு ஆட்டிட்யூட் பண்ணீங்கன்னா, அங்க நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். அதே மாரி வீட்ல ஏதாச்சும் உங்க கிரகங்கள் சில பேருக்கு நல்லது நடக்கக்கூடாதுன்னு இருக்கும்போது, அந்த முடிய வந்து காணிக்கை குடுத்தாங்கன்னா, அது வந்து பாசிட்டிவா மாறும். அதனால அத காணிக்கை குடுக்க முடியாத அளவுக்கு கடவுள் தடுப்பாரு. ஓ! நீ குடுத்துட்டேன்னா, நான் உனக்கு கடமைப்பட்டவனா ஆயிருவேன். உன் வீட்டு நல்லத நான் செஞ்சே தான் ஆகணும். அதனால அதையும் நம்மள செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கிற மாரி இருப்பாரு. அதனால அந்த முடி காணிக்கை பண்ணும்போது நம்ம கவனமாக பண்றது, அது என்ன ஆகும்னா, யாராச்சும் இறந்துருவாங்க. அதனால காணிக்கை போட முடியாதவங்க ஆயிரும். ஏதாச்சும் ஒரு நல்ல நாள் பார்க்கலாம். இல்லாட்டி உடம்பு சரியில்லாம அந்த முடி காணிக்கை செலுத்துறவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருவாங்க. அதனால அந்த காணிக்கை செலுத்த முடியாம ஆயிரும். இல்லாட்டா வீட்ல யாராச்சும் ஆஸ்பத்திரிக்கு சேர்க்கிற மாரி இருக்கும். இந்த மாரி முடி காணிக்கை செலுத்துவதில் நெறைய தடைகள் ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். அப்பங்கும்போது நமக்கு தெரிஞ்சிரும் இங்க நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது. நம்ம காணிக்கைய அத ஏத்துக்கவே மாட்டுக்காங்க தெய்வம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு, திரும்படி ஒரு கடவுள வேண்டிட்டு, நல்ல மஞ்சள் தண்ணியெல்லாம் வச்சு குளிச்சுட்டு, அ ஒரு வேப்பங்குழந்த நல்லா அரைச்சு அதில நல்ல மன சுத்தத்துடன் அத முழுங்கி எடுத்துட்டு, அப்புறம் ஒரு வாக்கு குடுக்கணும். நான் வந்து இந்த காணிக்கைய குடுக்குறேன். எனக்கு தயவு பண்ணி என் கூட வீட்டு விளக்குலயே ஏத்தி, அதில இந்த காணிக்கை குடுக்குறேன். நீ ஏத்துக்கோ. நீ வந்து எனக்கு எந்த தடையும் குடுக்காதன்னு சொல்ட்டு, அதுக்கப்புறம் அந்த வயிறு சுத்தம், வாய் சுத்தத்துடன் நீங்க போய் வேண்டும்போது, அது வந்து அந்த காணிக்கைய ஏத்துக்கிறதுக்கு சரியாயிருவாங்க.